சந்திர திசை காலகட்டத்தில வயதானவர்களுக்கு சொல்லவே வேண்டாம். ஏற்கனவே சாதாரணமா இருக்கிறவங்களுக்கே சந்திரன் மனோகாரகன்றதுனால அதிகப்படியான குழப்பத்தை குடுப்பான். வயதானவர்களுக்கு அப்படின்றபோது, இன்னும் மேலும் அந்த வலிமை இழந்து, தன்னால இனிமே எதுவுமே செய்ய முடியாது. எனக்குன்னு ஒரு 4 பேர் வேணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அதாவது என்னால தனியாலாம் இருக்க முடியாது. நான் என்னுடைய குழந்தைகளோட தான் இருப்பேன். நான் என்ன பார்த்துக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும் அப்படின்ற மாதிரியாக ரொம்ப பிடிவாத குணம் அப்படின்றது இந்த சந்திர திசை காலகட்டத்தில வயதானவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த பிடிவாத குணத்தை யாராலையும் சரி செய்யவே முடியாது. மென்டலி அவங்க ஒரு ஃபிட்டா இருக்க மாட்டாங்க. என்ன ஒரு நம்ம சாட்டிஸ்ஃபையான ஒரு சூழ்நிலையை குடுத்தாலும், அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்ளாத ஒரு நபர்களாக தான் இந்த வயதானவர்கள் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த நபர்களை நம்ம எப்போதுமே நம்மளுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும். வயதானவர்கள் வீட்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு சந்திர திசை இருக்கு அப்படின்னாலே, அவர்களோட யாராவது ஒருத்தர் நம்ம இருந்துகிட்டே இருக்கணும். இல்லாட்டி மன ரீதியாக பாதிக்கப்பட்டு, தேவையில்லாத ஒரு விஷயத்தை தானே தேடி செல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல வழக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும். சும்மானாத்துக்கும் யார் மேலயாவது ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் இந்த மாதிரிலாம் போகக்கூடிய ஒரு டைமாக தான் இந்த வயதானவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும்.